Hi friends, நான் வரதராஜா and welcome to our channel. இன்னைக்கு நம்ம எபிசோட் 641 subscribers real life ghost experience தாங்க வந்து பார்க்க போறோம். அட்வென்ச்சர் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அட்வென்ச்சர் த்ரில் அந்த ஒரு ஃபேக்டர் அப்படின்னுவாங்க இல்லையா, அந்த ஒரு விஷயத்துக்காக உங்களால் எந்த அளவுக்கு போக முடியும், உங்களுடைய உயிரை பணைய வைக்க முடியுமா? ஏன் இந்த கேள்வியை கேட்குறேன்னா, இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற நிகழ்வில் அப்படிப்பட்ட மிகவும் சுவாரஸ்யமான சம்பவம் தாங்க காத்துக்கிட்டு இருக்கு. இந்த சம்பவத்தை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, இல்லைனா நம்மளுடைய சேனலை பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே போடுற வீடியோ உங்களால் உடனே பார்க்க முடியும். இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு நிகழ்வை நம்மளுக்கு திருச்சியிலிருந்து சபரி அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் மெயில் பண்ணி விட்டுருக்காருங்க. இந்த ஒரு அமானுஷமான நிகழ்வு அவருக்கு 8 வருடங்களுக்கு முன்னாடி நடந்ததாகவும், இந்த ஒரு நிகழ்வுடைய தாக்கம் இதுவரைக்கும் அவருடைய வாழ்க்கையில் ஒரு பர்டிகுலர் ரோட்டுக்கு போனால் மட்டும் பயங்கரமாக வருது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, கதையோடைய ஸ்டார்டர்லேருந்தே வர ஆரம்பிப்போமே. இந்த நிகழ்வு நடக்கும்போது சபரி வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் செகண்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருந்தாருங்க. அவருக்கு ரமேஷ் அப்படின்ற க்ளோசஸ்ட் ஆஃப் ஃப்ரெண்டுமே ஒருத்தர் இருந்தார். ஸோ 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஜோடியாக சுற்றுறது இந்த மாதிரிலாம் அந்த ஏஜில் வந்து ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் ரமேஷோடைய குடும்பமும் சபரியோடைய குடும்பமும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லலாம். ஒரு மாதிரி ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்னே வச்சுக்கோங்களேன். ஸோ 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க வீட்டு ஃபங்க்ஷனில் வந்து தன்னுடைய வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வேலை செய்கிற மாதிரியே வேலையெல்லாம் செய்வாங்களாம். இந்த மாதிரி சூப்பரான ஒரு பாண்டுங்க. ஒரு நாள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுறாங்க. அதுலேயும் குறிப்பாக இவங்க 2 பேருக்குமே நைட் ஷோ போய் படம் பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். ஆனால் இது வரைக்கும் இவங்களுடைய வாழ்க்கையில் நைட் ஷோ படம் பார்த்ததே கிடையாது. ஏன்னா 2 பேருடைய வீட்லேயும் பயங்கர ஸ்ட்ரிக்ட்டுங்க. ஸோ பசங்களுமே வந்து காலேஜ் செகண்ட் இயர் வந்துட்டாங்க. அவங்களுக்கு வந்து வண்டி வாங்கி கொடுத்துருக்காரு அவங்க அப்பா, சபரியோடைய அப்பா. ஸோ அந்த வண்டியை வச்சு அவங்க சுற்றிக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த செகண்ட் ஷோ படத்துக்கு போனோம் நைட் ஷோ, அதனால நம்ம வீட்டில் வந்து சும்மா பொய் சொல்லிவிடுவோம், இந்த மாதிரி ஃப்ரெண்டோட வீட்டில் வந்து தங்கியிருக்கோம், படிச்சுக்கிட்டு இருக்கோம், கொஞ்சம் நேரம் அவன் வரதுக்கு லேட் ஆகும், லேட் நைட்டாக தான் வருவோம் அப்படின்ற மாதிரி போய் சொல்லுவோம்னு சொல்லிடுறாங்க. அவங்களும் வீட்டில் நம்பிடுறாங்க. ஓகேப்பா பசங்க தானே, சரிடா பார்த்து ஜாகிரதையாக வாங்கடா, ஆனால் வரும்போது அந்த சுடுகாட்டு பக்கம் இருக்குல்ல, அந்த பக்கம் மட்டும் வராதிங்கப்பா சாமி அப்படின்றாங்க. என்னம்மா என்னாச்சு அப்படின்னு சொல்லி சபரி கேட்குறப்பல, இல்லைப்பா அந்த பக்கம் வராதிங்கப்பா, அது கொஞ்சம் ரொம்ப மோசமான ரூட்டு, ரோடு நல்லா இருக்காது, நீங்கள் சுற்றி கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் சுற்றி வந்தாலும் பிரச்சனை கிடையாது, ஆனால் குறிப்பாக அந்த ரோட்டு பக்கம் மட்டும் நைட் டைம் வந்துடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எந்த ஒரு விஷயமும் இவங்க காதில் கேட்டுக்கல. ஏன்னா வயசு அப்படி, அந்த வயசில் நல்லது சொன்னால் வந்து நம்மளுக்கு கேட்கணும்னு தோணாது. அதே மாதிரி இந்த விஷயத்த பண்ணாதீங்கன்னு சொன்னால் அந்த விஷயத்தை தான் நம்ம பண்ணுவோம், கரெக்டுங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு வயசு. ஸோ சபரி இதெல்லாம் வந்து சீரியஸாக எடுத்துக்கல. ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு, மச்சான் இன்னைக்கு படம் பார்க்க போகிறோம், வாடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஜாலியாக வந்து படத்துக்கு போகிறாங்க. படம் பார்த்தும் முடிக்கிறாங்க. செம்ம என்ஜாய்மெண்ட்டு. புதுசாக வாங்கின வண்டி ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டரு. அந்த ஸ்ப்ளெண்டரை எடுத்துக்கிட்டு 2 பேரும் வராங்க வீட்டுக்கு. கரெக்டாக அப்படி வந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த சுடுகாடு இருக்கு இல்லையா, அந்த ரோட்டு பக்கம் வரும்போது தான் சபரிக்கு அவங்க அம்மா சொன்னது ஞாபகத்துக்கு வருது. நிற்கிறாரு. பின்னாடி உட்காந்து இருக்க ரமேஷ் கேட்குறாரு, டே என்னடா ஏன்டா இங்கே நிறுத்திட்டே, வாடா போகலாம் அப்படின்ற. இல்லைடா அம்மா சொன்னாங்க இந்த மாதிரி இந்த ரோட்டு பக்கம் போகக்கூடாது, குறிப்பாக இந்த ரோட்டு பக்கம் வராதிங்க, சுற்றி கூட வாங்க, ஒரு 4 கிலோமீட்டர் சுற்றுற மாதிரி இருக்கும், பிரச்சனை கிடையாது, ஆனால் இந்த ரோட்டு பக்கம் வராதிங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சபரி சொல்கிறாப்புல. உடனே ரமேஷ் இருந்துக்கிட்டே, டேய் என்னடா நீ இந்த காலத்தில் இந்த ரோட்டு பக்கம் போனால் என்னடா இருக்குது, இங்கே போனால் ஒரு 1/4 மணி நேரம்டா, அப்படியே சர்ன்னு ஒரே ஸ்ட்ரீட் அடிச்சிட்டா போகுது, இந்த சுடுகாடு என்னடா எவ்வளோ நேரம் இருக்கும் போது, கிட்டத்தட்ட ஒரு 2-3 நிமிஷத்தில் இந்த சுடுகாடை கிராஸ் பண்ணி போயிட போகிறோம், இந்த காலத்தில் போய் இப்படிலாம் பயந்துக்கிட்டு இருக்கேடா வாடா அப்படின்ற. இல்லைடா அம்மா குறிப்பாக சொன்னாங்கடா, எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி சபரி சொல்கிறப்பல, இதில் இல்லை பதட்டப்பட்டாலாம் வேலைக்கு ஆகாது, வா அப்படின்னு சொல்லி எவ்வளவோ ஆர்கியூமெண்ட்டு, கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் அந்த இடத்துல ஆர்கியூமெண்ட் நடந்துகிட்ருக்கு. திடீர்னு ரமேஷுக்கு செம கோவம் வருதுங்க. டேய் இவ்வளோ தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ என் பேச்சே கேட்க மாட்டேங்கிற, நான் தான் இருக்கேன் இல்லடா கூட, உனக்கு என்னடா அவ்வளோ பயம், வாடா நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்பில்ல. டேய் வண்டி இருக்கேடா, ஏன்டா நடந்து போகணும், சாரி நீ வரலன்னா நான் நடந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷ்னா கோவப்பட்டு இறங்கி நடக்க ஆரம்பிக்கிறாப்புல. உடனே வண்டியை ஸ்டார்ட் பண்ணி சர்றன்னு போயிட்டு, ரமேஷ் டே கோவப்படாதா, உட்காரா போயிடலாண்டா வண்டியிலே போயிடலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் ரமேஷை உட்கார வச்சுக்கிட்டு கரெக்டாக இவர் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி போயிட்டே இருக்காருங்க. கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டர்ஸில் அந்த சுடுகாடு வந்து வரப்போகுது. கரெக்டாக அந்த 200 மீட்டர்ஸ் வண்டி வந்துக்கிட்டே இருக்குது. கரெக்டாக சுடுகாட்டுடைய கேட்டு முன்னாடி வண்டி வந்து ஆஃப் ஆகுதுங்க. வண்டி ஆஃப் ஆன உடனே இவங்க 2 பேரும் ஒருத்தரை பார்த்துக்கிறாங்க. டேய் பெட்ரோல் இருக்குல்ல,
பெட்ரோல்லாம் இருக்குடா, ஃபுல்லாக தான் நான் போட்டு வச்சேன், ஏன் ஆஃப் ஆச்சுன்னு தெரிலடா, புது வண்டி வேறுடா, ஏதாவது ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா அப்பா தோலை உரிச்சிட்டு வர்றா அப்படின்னு சொல்லி சபரிக்கு அந்த ஒரு பயம். டே சரி பாடுறா, ஸ்டார்ட் பண்ணுறா, கிக் பண்ணுறாங்க, வண்டி வந்து ஸ்டார்ட்டே ஆகலைங்க. கரெக்டாக அதே டைமில் அந்த சுடுகாட்டுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஒரு 2-3 வீடுகள் இருக்கும். அந்த வீடுகளில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாகவே யாருமே வந்து தங்கலைங்க. அந்த மாதிரி ஒரு வீடு. அந்த வீட்டில் வந்து யாரோ உட்காந்து சிரிக்கிற மாதிரி சவுண்டு கேட்குது. அந்த சிரிப்பு சத்தம் நல்லாவே கேட்குது. இந்த சிரிப்பு சத்தத்தை பார்த்த உடனே நைட்டு ஒரு 12:30 மணி ஆக போகுது, இந்த டைமில் யாரா சிரிக்கிறது, அதுவும் ஒரு பொம்பளை சிரிக்குதுடா, எதுக்காக சிரிக்குதுன்னு தெரியல, ஒரு பைத்தியக்காரியாக இருக்குமோ, சரி வா நம்ம கிளம்பலாம், வண்டியை தள்ளிக்கிட்டே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி இறங்கி வண்டியை தள்ள ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 2 பேருனாலும் வண்டியை தள்ளவே முடியலைங்க. வண்டியில் கிட்டத்தட்ட ஒரு 500 கிலோ வெயிட் வச்சா எப்படி எவ்வளோ கஷ்டப்பட்டு தள்ளுவாங்களோ அந்த மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10 மீட்டர் தான் வண்டியை தள்ளியிருப்பாங்க. 2 பேரும் செம்ம டயர்டு, கை காலெல்லாம் அப்படியே செம்ம வலி. இவங்கனால அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க முடியாத ஒரு நிலைமை. இந்த டைமில் சபரி வந்து ரொம்ப டயர்டாகி அப்படியே பொத்துன்னு உட்காந்துடுறாருங்க, வண்டியை சைட் ஸ்டாண்ட் போட்டு. என்னடா இங்கே உட்காந்துட்டேன் அப்படின்னா, இல்லைடா நான் முடியலடா, கால்லாம் பயங்கரமாக வலிக்குதுடா, என்னுடைய காலில் யாரோ இந்த சுத்தியில் தூக்கி முட்டிலே அடித்த மாதிரி வலிக்குதுடா, முட்டிலாம் வலிக்குதுடானா நான் நடக்க முடியலடா அப்படின்னு சொல்லி சபரி அழுகிறாரு. அதே மாதிரி ஒரு நிலைமை தான் ரமேஷுக்கும். அவரும் பொத்துன்னு உட்காந்துக்கிட்டு அப்படியே 2 பேரும் அப்படியே பெருமூச்சு வாங்கிக்கிட்டு இருக்கும்போது திரும்பியும் அந்த ஆப்போசிட் வீட்டிலேருந்து சிரிக்கிற சத்தம் வந்து கேட்குது. என்னடா இது சிரிக்கிற சத்தம் கண்டினியூஸாக கேட்டுக்கிட்டே இருக்கேடா, யாரா இது, ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கடா, நைட் டைமில் நம்மளே இவ்வளோ பிரச்சனையில் இருக்கோம், இதில் வேறு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க, வாடா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் நேராக போகிறாங்க. போய் பார்த்தா அந்த வீட்டுக்குள்ளே யாருமே கிடையாது. ஆக்சுவலாக அது பாலடைந்த வீடு, யாருமே வந்து இல்லை. ஆனால் சிரிப்பு சத்தம் மட்டும் கேட்குது. இவங்க மொபைலில் இருக்கிற டார்ச் லைட்டை வச்சு அடித்து பார்க்குறாங்க. பார்த்தா வீட்டுக்குள்ளே யாருமே கிடையாது, ஆனால் சத்தம் மட்டும் கேட்குது. இவங்க ஒரு ரூமுக்கு போனாங்கன்னா இன்னொரு ரூம்லேருந்து சத்தம் கேட்குது. அந்த ரூமுக்கு போனால் ஆல்ரெடி இருந்த ரூம்லேருந்து சத்தம் கேட்குது. அப்போ தான் இவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க, ஏதோ ஒன்று நடக்குதுடா இங்கே, நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், ஆனால் நம்ம இருக்கிற இடத்துல இல்லாமல் நம்ம இன்னொரு இடத்துக்கு டைவர்ட் பண்ணுற மாதிரிலாம் சத்தம் கேட்குது. இந்த மாதிரி இருந்தால் ரொம்ப பேஜாருப்பா, இங்கேருந்து நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி சபரி சொல்கிறப்பல, சரிடா வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த கரெக்டாக அந்த ஒரு வீட்டு வாசல்லேருந்து வெளியே வராங்க. ரமேஷை யாரோ சட்டையை பிடிச்சி சர்ரு பின்னாடி இழுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இழுக்கிறாங்க. ரமேஷ் பொத்துன்னு கீழே விழுகிறாரு. என்னடா ஆச்சு, கால் தடிக்க விட்டு விழுதாங்க கூட முன்னாடி தான்டா விழுவாங்க, நீ ஏன்டா பின்னாடி விழுகிற அப்படின்னு. தெரிலடா, என்னை யாரோ இழுத்த மாதிரி இருந்ததுடா, எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப பயமாக இருக்குடா, நெஞ்செல்லாம் படப்படன்னு இருக்குதுடா, வேர்த்து கொட்டுதுடா, என்னை யாரோ தலையெல்லாம் பிடிச்சி அமுக்குறாங்கடா, என்னுடைய முடியெல்லாம் பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்குடா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடான்னு சொல்லி ரமேஷ் அழுக ஆரம்பிக்கிறாப்புல. இதை பார்த்த உடனே சபரி, ஆல்ரெடி நான் சொன்னேன் இந்த பக்கம் வர வேணான்னு அம்மா சொல்லியிருக்காங்க, ஏன் எதுக்குன்னெல்லாம் நான் கேட்கல, ஆனால் இப்போ தான்டா தெரியுது ஏன்னு சொல்லி, சரி எப்படியாவது நம்ம இங்கேருந்து தப்பிக்கணும், வாடா போகலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் கஷ்டப்பட்டு அந்த ஒரு வீட்டிலேருந்து வெளியே வராங்க. கரெக்டாக வீட்டிலேருந்து வெளியே வரும்போது இவங்களுடைய பைக்கு சைட் ஸ்டாண்ட் போட்டு அந்த சுடுகாட்டு வாசலில் வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க இல்லையா, அந்த பைக்கு மேலே ஒரு ஒளி உருவத்தில், அதாவது ஒரு லைட்டுன்னு சொல்லலாமே, லைட் உருவத்தில் ஒரு உருவம் அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கு. அந்த உருவம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஜொலிக்குதுங்க. அந்த உருவத்தை பார்த்த உடனே இவங்க 2 பேரும் ஸ்டன் ஆகுறாங்க. என்னடா இது ஒரு மாதிரி வேறு மாதிரி இருக்கடா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா, அங்கே பாடுறா, இங்கேருந்து இப்படி ஓடலாமாடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வண்டியை விட்டுட்டு இவங்க ஓடுறாங்க, துபுன்னு ஓடுறாங்க. இவங்க ஓடும்போது கரெக்டாக அந்த உருவம் வந்து பார்த்திங்கன்னா சர்ருன்னு அப்படி ஸ்பீடாக ஓடுதுங்க. அந்த வெளிச்சம், அந்த ஒளி வந்து சர்ருன்னு அப்படி ஓடி கரெக்டாக இவங்களை அப்படியே சுற்றுதுங்க. இவங்க ஒரு இடத்துல நின்றுட்டாங்க, அந்த உருவத்தை பார்த்து அந்த ஒரு லைட்டை பார்த்து அப்படியே பயந்து போய் நின்றுட்டாங்க. கரெக்டாக இவங்க எந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்காங்களோ இவங்களை சுற்றி அந்த லைட் உருவம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்குங்க. இதை பார்த்த உடனே இவங்களுக்கு அப்படியே நடுங்குது, கை கால்லாம் நடுங்குது. அதே டைமில் ரமேஷ் ஆல்ரெடி ரொம்ப பயந்துருந்தார், அதே இடத்துல மயக்கம் போட்டும் விழுகிறாருங்க. இப்போது சபரிக்கு 2 சேலஞ்சு. ஒன்று அந்த உருவத்தை பார்த்து பயப்படாமல் இருக்கணும், இன்னொரு சேலஞ்சு தன்னுடைய மயங்கி விழுந்து போன நண்பனை தூக்கிட்டு நம்ம ஓடணும். 2மே முடியாத மாதிரி ஒரு சேலஞ்சுங்க. ஸோ சபரி வந்து ரமேஷை எழுந்துடுறா போயிடலாண்டா அப்படின்னு சொல்லி எழுப்பிக்கிட்டே இருக்காரு. அதே டைமில் தூரத்திலிருந்து யாரோ டான்ஸ் ஆடுற மாதிரி, அதுலேயும் குறிப்பாக இந்த பரதநாட்டியம் பெரிய பெரிய சலங்கைகளை போட்டுக்கிட்டு ஆடுற மாதிரி சவுண்டு வந்து கேட்குதுங்க. அந்த சவுண்டை கேட்க இவங்களுக்கு பயம் வரல, ஆனால் அந்த சவுண்டில் வந்து இன்டாக்சிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு விதமான ஒரு மயக்க நிலை, அந்த ஒரு மயக்கம், அந்த ஒரு ஈர்ப்பு அந்த சவுண்டு வர பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க 2 பேருக்குமே வருது. இவர் பாதி மயக்கத்தில் இருக்கார், பாதி கண்ணாடி திறந்துருக்கிறாரு ரமேஷ்.
சபரி பொறுமையாக ரமேஷை தூக்குறாப்புல. தூக்கி மெதுவாக அந்த சலங்கை ஓசை எங்கே வருதோ அந்த பக்கம் வந்து இவங்க நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டாங்க. பக்கத்தில் ஒரு கல் வந்து இருக்குங்க. அந்த கல்லில் வந்து பார்த்திங்கன்னா சபரி காலை இடிச்சுக்கிறாரு. செருப்பு போட்டுட்டு போயிருந்தார். காலை இடித்ததில் அவருடைய நெகம் பேந்துருது, ரத்தம் வருது. அந்த வழியில் தான் அவருக்கு ஒரு விஷயம் ரியலைசேஷன் ஆகுறாரு. அப்போ தான் அவர் சுயநினைவுக்கே வர்றாரு. அப்படியே கண்ணை முழிச்சு பார்த்தா அவங்க 2 பேரும் எங்கே திறமா நின்றுக்கிட்டு இருக்காங்க, ஒரு மிகப்பெரிய கிணறு இருக்குங்க. அந்த கிணத்துலேயும் தண்ணி வற்றி போய் பல வருடங்கள் ஆயிடுச்சு. அந்த கிணத்து மேலே வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு ஸ்டெப்பு அவங்க எடுத்து வச்சுருந்தாங்க அப்படின்னா 2 பேரும் அப்படியே கிணத்துக்குள்ளே வந்து விழுந்திருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு இடத்துல அவர் அப்படியே ஒத்த கால் அப்படியே ஏரில் இருக்குது, ஒத்த கால் வந்து பார்த்திங்கன்னா கிணத்துடைய அந்த செவுரு இருக்குல்ல, அந்த செவுத்து மேலே வச்சு அப்படி நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே செம்ம ஷாக்கு. பக்கத்தில் பார்த்தா இவர் ரமேஷ் அப்போ தான் வந்து அந்த பாதி மயக்க நிலையில் இருந்தாருன்னு சொன்னோம் இல்லையா, அந்த பாதி மயக்க நிலையிலிருந்து தெளிஞ்சு அவர் வந்து எகிரி குதிக்கிறதுக்கு போகிறாரு. அப்படியே ஃப்ரண்ட்டில் குதிக்காமல் 2 பேரும் அப்படியே பின்னாடி வந்து குதிக்கிறாங்க. ரமேஷோடைய சட்டை வந்து பார்த்திங்கன்னா இவர் பிடிச்சிருந்தாருங்க. அப்படியே சட்டையை பிடிச்சி பின்னாடி வந்து பொத்துன்னு கீழே விழுகிறாங்க. கீழே விழுந்ததில் ஒரு சின்ன கல் இருக்குங்க. அந்த கல் வந்து கரெக்டாக இவங்களுடைய பேக்கில் வந்து ஏறிக்குது. கல் ஏறி அப்படியே வலியில் துடிக்கிறாங்க. பின்னாடி வேறு ரத்தம் அப்படியே வலியுது. இவங்க 2 பேரும் செம வலி. அப்படியே தான் ரமேஷுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுயநினைவு வருது. 2 பேரும் எழுந்து உட்காந்து, டேய் நம்ம எப்படா இங்கே வந்தோம், நம்ம 2 பேருமே இந்த இடத்துக்கு வரவே மாட்டோமேடா, என்னடா இது இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதமான ஒரு பதட்ட நிலை. அதுக்கப்புறம் இவங்க எழுந்துக்கிறாங்க. சரி இங்கேருந்து நம்ம அப்படியே வீட்டுக்கு நடந்தே போயிடலாம்டா, வண்டி அப்புறம் எடுத்துக்கலாம் அப்படின்னு ரமேஷ் சொல்கிறாப்புல. ஆனால் சபரி வண்டியை விட்டுட்டு வர்றதுக்கு மனசே கிடையாது. டே புது வண்டிடா, வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் தாண்டா ஆகுது, எங்கள் அப்பா என்னை தோலை உரிச்சிட்டு வர்றா, வண்டியை மட்டும் எடுத்துகிட்டு போயிடலாம்டா அப்படின்னு சொல்லி கெஞ்சி கூத்தாடி கூப்பிடுறாருங்க. மனசில் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் அதே இடத்துல உட்காடுறாங்க. அதுக்கப்புறம் மெதுவாக அந்த ஒரு சுடுகாட்டை நோக்கி நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. இவங்க நடந்து போக 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 இவங்களுக்கு ஃப்ரண்ட்டில் இருந்து யாரோ இங்கே வாங்க இங்கே வாங்க இங்கே வாங்கன்னு கூப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி மைல்டாக ஒரு வாய்ஸ் இவங்களுடைய காதில் கேட்டுக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் திரும்பியும் அந்த வீடு இருக்கு இல்லையா, அந்த வீட்டிலேருந்து சிரிக்கிற சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது. இந்த எல்லா இன்சிடென்ட்ஸும் நடக்க இவங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி கிறக்கமாகுதுங்க. ஃபைனலாக இவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த வண்டியில் போய் கையை வைக்கிறாங்க. வண்டியில் கையை வச்சு வண்டியை தள்ளுறாங்க. வண்டி இவங்களால் தள்ளவே முடியல. டே கீர் போட்டிருக்கியான்னு பாடுறா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை கீர் நியூட்ரலில் தான் இருக்குது, வண்டி வந்து ஃப்ரீயாக மூவ் ஆகணும், பஞ்சர் தான் இருக்கா, பஞ்சரும் ஆகலை, காற்று ஃபுல்லாக இருக்குது, அப்போ ஈஸியாக மூவ் ஆகணுமே, ஏன் வண்டி மூவ் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வண்டியை வந்து தள்ளுறாங்க. அதே டைமில் கிட்டத்தட்ட ஒரு 100-200 மீட்டர் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒளி உருவம் அந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்குது. அந்த ஒளி உருவம் இவங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இவங்களை கட்டி பிடிக்கிறதுக்காக அப்படி கையை தூக்கிட்டு வாங்க 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 அப்படின்னு சொல்லி நின்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு போஸ்ட்டில் தான் நின்றுக்கிட்டு இருக்குங்க. இந்த உருவத்தை பார்த்த உடனே 2 பேரும் ஸ்டன் ஆகி போய் அப்படி நிற்கிறாங்க. நின்றுட்டு டேய் என்னடா இந்த பக்கம் போக முடியாதுடா, வண்டி இந்த பக்கம் திருப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை இந்த பக்கம் திருப்பி அப்படியே ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்து போக ஆரம்பிக்கிறாங்க. ஆப்போசிட் டைரெக்ஷனில் போனாலும் அந்த உருவம் ஆப்போசிட்லேயே நிற்குது. இப்போ இவங்களுக்கு ஒன்றும் புரியல, என்னடா ஃப்ரண்ட்டில் பார்த்தாலும் உருவம் இருக்குது, பின்னாடி பார்த்தாலும் உருவம் இருக்குதுன்னு 2 பேரும் திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே டைமில் திரும்பியும் அந்த பரதநாட்டியம் ஆடுற சலங்கை ஒலி இவங்களுக்கு கேட்க ஆரம்பிக்குது. அந்த சலங்கை ஒலி கேட்க இவங்களுடைய சென்சஸை இவங்களே லூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. சபரி வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சிவன் பக்தனாங்க. எப்பயுமே சிவனுடைய டாலர் வந்து அவர் இதில் வந்து போட்டிருப்பார், செயினில் வந்து போட்டிருப்பார். இவருக்கு திடீர்னு என்ன ஸ்ட்ரைக் ஆச்சுன்னு தெரியல, அந்த சிவனுடைய டாலரை வந்து கையில் பிடிச்சிக்கிறாருங்க. கையில் பிடிச்சி ரமேஷ் வந்து அப்படியே வந்து பைத்தியகாரத்தனமாக பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த சிரிப்பு சத்தம் கேட்டுச்சு இல்லையா, அந்த பொம்பளை எப்படி சிரிக்குமோ அதே மாதிரி ரமேஷ் வந்து இதே இடத்துல உட்காந்து சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. கீழே இருக்கிற மண்ணெல்லாம் அப்படி தள்ளி விட்டு நான் வரமாட்டேன் நான் இங்கேயே இருக்கிறேன், எனக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கு, எனக்கு இங்கே இருக்கு, நான் உள்ளே போய் படுத்து தூங்குறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. எங்கே உள்ள சுடுகாட்டில் போய் படுத்து தூங்குறேன்றாரு. டேய் சும்மாறா, என்னடா இது இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, கம்முனுறான்ட்டு. ஆனால் அந்த இதை மட்டும் விடவே மாட்டார், அந்த லாக்கெட்டை மட்டும் கையில் பிடிச்சிக்கிட்டு அப்படியே ரமேஷை வேற ஒரு கையில் பிடிக்கிறாரு. கரெக்டாக அந்த சிவன் டாலரை
பிடிச்சி ரமேஷ் மேலே கை படும்போது ரமேஷ் கொஞ்சம் நார்மல் ஆகிறாரு. கையை எடுத்தால் திரும்பி அந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமாக பண்ணுறாரு. எழுந்து ஓடுறாரு, அந்த சுடுகாட்டுடைய கேட்டை நோக்கி ஓடுறாரு. திரும்பியும் பிடிச்சி ரமேஷை உட்கார வச்சு எங்கிருந்து தான் இந்த சபரிக்கு தைரியம் வந்ததுன்னு தெரியலங்க. அந்த 2 உருவங்களும் கையை இப்படி விரிச்சு நின்றுக்கிட்டு இருந்தது இல்லையா, 2 சைட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களை நோக்கி நடந்து வரதை வந்து பார்க்குறாரு. திடீர்னு இவருக்கு எங்கேருந்து தைரியம் வந்ததுன்னு தெரியல, அந்த லாக்கெட்டை வந்து எடுக்கிறாருங்க. கரெக்டாக அந்த செயின்லேருந்து எடுத்து அந்த லாக்கெட்டை, அந்த சிவன் டாலரை வந்து இப்படி காட்டி நேராக வந்து பார்த்தீங்கன்னா அந்த உருவத்தை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாரு. ஓடின அடுத்த செகண்டு அந்த இடத்துல ஒரு பயங்கர அலற மாதிரி ஒரு சவுண்டு. அந்த லைட்டான இருக்கிற உருவம் அந்த இடத்துல இல்லை. ஆப்போசிட் சைடில் பார்க்குறாரு, பார்த்தா அந்த இன்னொரு உருவம் வந்து பார்த்திங்கன்னா ரமேஷுக்கு பக்கத்தில் வந்துருச்சு. இந்த பக்கம் ஓடுறாரு, இந்த பக்கம் ஓடணுன்னு திரும்பியும் வந்து ஒரு பயங்கர கீச்சின்னு ஒரு சவுண்டு. அந்த சவுண்டு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த இடத்துல அந்த உருவம் இல்லை. இந்த பக்கம் திரும்பி பார்க்குறாரு, பார்த்தா அந்த சிரிப்பு சத்தம் மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்குது. இவருக்கு செம்ம கோவம். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற மண் எடுக்கிறாருங்க. அந்த சிவன் லாக்கெட் இருக்குல்ல, அந்த லாக்கெட் வந்து அந்த மண்ணில் வச்சு, சிவா நீ தான்ப்பா காப்பாற்றணும், எப்பா சிவனே காப்பாற்றுப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு என்ன பண்ணுறாருன்னா குடுகுடுன்னு ஓடி போய் அந்த மண்ணை வந்து அந்த வீட்டுக்குள்ளே தூக்கி போட்டு சர்றன்னு வராருங்க. மண்ணை தூக்கி போட்டு அடுத்த செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த சவுண்டு, சிரிக்கிற சவுண்டு கேட்கல. இப்போ இவங்களுக்கு இருக்கிற ஒரே டிஸ்ட்ராக்ஷன் அந்த கொலுசு சத்தம் மட்டும்தான். அந்த கொலுசு சத்தமும் கண்டினியூஸாக கேட்டுக்கிட்டே இருக்குது. ஆனால் அந்த சிவன் லாக்கெட்டில் இவர் கையை வச்ச உடனே அந்த கொலுசு சத்தமும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் ரமேஷை வந்து தூக்குறாரு. தூக்கிட்டு வா மச்சான் உட்காரா, வண்டியில் உட்காரா, எப்போ ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிவன் லாக்கெட் இருக்குல்ல, அது என்ன பண்ணுறாருன்னா வண்டியோடைய அந்த ஆக்சிலரேட்டர் இருக்கும்ல, அந்த ஆக்சிலரேட்டர்லேயே கட்டுறாருங்க. கட்டிட்டு அந்த கட்டவரில் வந்து சிவன் லாக்கெட்டில் படுற மாதிரி அந்த ஆக்சிலரேட்டரையும் அந்த சிவன் லாக்கெட்டையும் வந்து பிடிச்சி வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸ்டார்ட் பண்ணால் வந்து ஸ்டார்ட் ஆகிடுது வண்டி. ஸ்டார்ட் ஆன உடனே அந்த இடத்துலேருந்து வண்டியை ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷம் தாங்க அந்த இடத்துலேருந்து கிராஸ் பண்ணுறதுக்கு. அந்த 3 நிமிஷத்துக்குள்ளே 1008 பிரச்சனைகள். திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ரோடு பள்ளத்தில் வந்து மாட்டுது. வண்டி வந்து கீழே விழுகிற மாதிரி போகுது. ஆனால் அதையும் சமாளித்து கொஞ்சம் தூரம் ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. திடீர்னு யாரோ இவங்க முன்னாடி ஓடுற மாதிரி இருக்குது. இவங்களை அந்த இடத்துலேருந்து போக விடக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுக்கிறதுக்காக நிறையா வேலைகள்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வேலைகள்லாம் இவங்க ஃபேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வழியாக அந்த இடத்துலேருந்து சர்ன்னு கிராஸ் பண்ணுறாங்க. அந்த 3 நிமிஷம் அந்த இடத்துலேருந்து கிராஸ் பண்ணதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக ஒரு ஃப்ரீ ரைடு தான். வண்டி சும்மா ஸ்மூத்தாக போக ஆரம்பிக்குது. ஃபைனலாக இவங்களுடைய வீட்டுக்கு நைட்டு 2 மணிக்கு போய் சேர்றாங்க. யோசிச்சு பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷத்தில் போய் சேர வேண்டிய வீட்டுக்கு 1.5 மணி நேரம் கழித்து போய் சேர்ந்துருக்காங்க. அவ்வளோ பிரச்சனைகளில் இவங்க வந்து மாட்டிக்கிட்டாங்க. வீட்டுக்கு போன உடனே ரமேஷ் கிட்ட சொல்கிறாரு, நீ உங்கள் வீட்டுக்கு போகாத, எங்கள் வீட்டிலே வந்து படுத்துக்கோ அப்படின்னு சொல்லி இவங்க வீட்டுக்கே கூப்பிட்டு போய் அன்றைக்கி நைட்டு சபரியும் ரமேஷும் அவங்க வீட்டிலே படுத்துக்கிறாங்க. நல்லா தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில் எழுந்துக்கிறாங்க. எழுந்தால் ரமேஷ் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஃபீவரில் இருக்கார். அவருடைய உடம்பெல்லாம் அப்படியே தூக்கி போடுது. ஐயோ என்னடா இவ்வளோ ஃபீவர், என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி சபரியோட அம்மா கேட்குறாங்க. இல்லைம்மா என்னாச்சுன்னு தெரில, பயங்கர ஃபீவராக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் கூட்டு போய் அட்மிட் பண்ணுறாங்க. ஹாஸ்பிட்டலில் பைத்தியக்காரத்தனமாக என்னென்னமோ பண்ணாத்துறாரு. ஒரு மாதிரி மனநிலை பாதிக்கப்பட்டால் எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி வந்து பேசுகிறாருங்க. இதெல்லாம் பார்த்து பயந்து போன சபரி அவங்க அம்மா கிட்ட எக்ஸாக்டாக நடந்த உண்மை என்ன, இவங்க எங்கே போனாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாருங்க. சொன்ன உடனே அவங்க அம்மா விட்டாங்க பாரு ஒரு அரை விட்டுட்டு, இதனால தான் நான் நைட் டைம்லலாம் படத்துக்கு போகாதீங்கன்னு சொல்கிறேன், என்னடா சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைம்மா போகும்போது இந்த ஆட்டுக்கால் பாயாவும் இடியாப்பமும் சாப்பிட்டு போனோம்மா. ஏண்டா நைட் டைமில் படத்துக்கு போக வேணான்னு சொன்னதே ஒரு மிகப்பெரிய விஷயம், இதில் ஆட்டுக்கால் பாயா வேறு சாப்பிட்டீங்களாடா, ஏன்டா இந்த மாதிரி உயிரை வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரமேஷை கூட்டிகிட்டு கோயிலுக்கு போயிருக்காங்க. கோயிலில் வந்து அவருக்கு மந்திரிச்செல்லாம் விட்டு கிட்டத்தட்ட ஒரு வாரம் பித்து பிடிச்ச நிலைமையில தான் ரமேஷ் சுற்றிக்கிட்டு இருந்திருக்காப்புல. ஒரு வாரம் கழித்து அவர் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிட்டாருங்க. இந்த ஒரு நிகழ்வை பற்றி இப்போ நினச்சா கூட எங்களுக்கு ஒரு மாதிரி காபராவாக இருக்குது ப்ரோ அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு நிகழ்வு ரொம்பவும் பயங்கரமான ஒரு நிகழ்வுங்க. இந்த மாதிரி யாரோட வாழ்க்கையிலையாவது நடந்ததுன்னா அவங்க அந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகிக்க முடியுமா அப்படின்ற ஒரு ஃபன்னான ஒரு கமெண்ட்டை நீங்கள் கமெண்ட்டாக போட்டு விடுங்க. இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது நிகழ்வுகள் நடந்து அந்த நிகழ்வுகளை எங்களை ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள், இல்லைனா என்னோட மெயில் ஐடிக்கு மெயிலாக சென்ட் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்வுகளும் நம்மளுடைய சேனலில் வீடியோஸாக போடப்படும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை நான் உங்கள் வரதராஜா சைனிங் ஆஃப். தேங்க்யூ அண்ட் பாய்.